MN Software Limited is established by two investors M and N. Both investors holding 50% of voting power. அப்போ M லிமிடெட்ல வந்து ரெண்டு இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஒன்று M ஒன்று N. ரெண்டு பேருமே பிரைவேட் லிமிடெட் தான், சாரி பப்ளிக் லிமிடெட். இவங்க வந்து டூ இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. இந்த ஏஓ என்ன சொல்லுது, as per the association of articles of association, MN Software Limited both investors have right to appoint two directors each on the board of the company. So, the directors appointed by each investors will act in accordance with the directions of the investors who has appointed such a director. The decision about relevant activities of the entity will be taken by the board of directors through simple majority. Articles of association also provides that Miss M Limited has right to appoint the chairman of the board, who will have right to casting vote in case of deadlock situation. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். என்னன்னா MN லிமிடெட் அப்படின்ற சாஃப்ட்வேர் லிமிடெட் வந்து M லிமிடெட் அண்ட் N லிமிடெட் ரெண்டுனாலையும் உருவாக்கப்பட்டது. ஆனா இந்த ரெண்டு MN லிமிடெட் இன்வெஸ்டர்ஸும் சேர்ந்து ரெண்டு டைரக்டர் நீங்க அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். அப்ப எத்தனை டைரக்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை டைரக்டர்ஸ்? 4 டைரக்டர்ஸ். இந்த 4 டைரக்டர்ஸும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா அது என்னதாங்க, அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுதான் சட்டம். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க சேர்மேனை கூட என்ன செய்யணும், அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த சேர்மேன் அப்பாயின்ட் பண்ற பவரை ஏஓ யாரு கொடுக்குது? M லிமிடெடுக்கு கொடுக்குது. அப்ப இந்த சேர்மேனுக்கு வந்து ஓட்டிங் பவர் இருக்குது. இந்த சேர்மேனுக்கும் என்ன இருக்குது? ஓட்டிங் பவர் இருக்குது. அப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இந்த சேர்மேன் ஓட்டு போட்டார்னா இது ஜாயிண்ட் கண்ட்ரோல்டா அப்படின்னு கேக்குறாங்க. கேள்வி அதான். எப்படி வரும்? யுனானிமஸ் டிசிஷன். அப்ப திருப்பி நான் சொல்றேன், 3 கண்டிஷன் வரணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 கண்டிஷன் என்னது? 1 2 or more members, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ரெண்டாவது யுனானிமஸ், மூணாவது CA கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட். அப்ப இந்த 3 இருந்தா தானே இது நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா decision about relevant activities.